Hey guys, this is MKDR. இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிக்கிற இடம் வந்து காளிமலை. ஆஃப் ரோட். ஆஃப் ரோட் அல்ல, ரோடான ஆஃப் ரோட் ஆயே. ஓ இதான எப்படியான தவணா இருக்காதே. மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு தெரியணும்னா நீங்கள் வந்து நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த ஐக்கனில் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ மிஸ்டர் எக்ஸு சொன்னது என்னென்னா வந்து நீங்கள் ரோடோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம அந்த பார்டரு தாண்டும்போது, அதாவது கேரளா தமிழ்நாடு பார்டரு தாண்டும்போது அந்த கேரளாவில் உள்ள ரோடும் வந்து தமிழ்நாட்டோட ரோடும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க சொன்னால், ஸோ நான் பார்த்தோம் தமிழ்நாடு நோ கம்பேரிசன். ஸோ நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஸோ வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து அது வந்து நம்ம மிஸ்டர் எக்ஸோட வண்டி, இது என்னோடய வண்டி, நம்மளோட வண்டி. ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே ஏற போகிறோம். இன்னும் ஒரு 1/2 hour வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 kilometer இருக்கும்னு நினைக்கிறேன், 500 meters இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம ஸ்பீடாக நடந்தோம் அப்படின்னா 15 minutes ஏறிடலாம். பட் நம்ம அப்படியே நேச்சுரலான ரசி ஏறணும்ல. ஒரு சாஸ்தா கோவில் மேலே இருக்குது. நார்மலாக சாஸ்தா கோவில் வேறு எங்கே பார்த்துருக்கோம், சாஸ்தா பாறையில் பார்த்துருக்கோம். வேற ஒரு வீடியோ நான் பண்ணியிருப்பேன், அது இந்த இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து அந்த மலைக்கு மேலே சாஸ்தா கோவில் இருக்கும். இங்கேயும் வந்து ஐயப்பன், அது சாஸ்தா. பார்த்தீங்களா காய்ஸ், பெரிய பாறை. இது என்ன பிளைட்டு மாதிரி இருக்கு. பாறை எப்படி இருக்குன்னா இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி நம்ம என் கூட என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேருமே என் கூட MBA படித்தவங்க. ஒருத்தன் பின்னாடி வரான், ஒருத்தன் முன்னாடி போகிறான். இதுதான் மிஸ்டர் எக்ஸ், இது மிஸ்டர் ஒய். மிஸ்டர் ஒய் யாருன்னு நான் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் பைக்கை கொண்டு ஏற்றிட்டான் மிஸ்டர் எக்ஸு. அவங்க வந்து முன்னாடியெல்லாம் பைக்கை கொண்டுட்டு ஏற்றிருக்காங்களாம். இங்கெல்லாம் ஏற முடியும், ஆனால் இப்போ வந்து ரொம்ப நனைச்சி கிடக்கிறதுனால வந்து ஸ்லிப் ஆகும் ரொம்ப. அதனால் நான்லாம் வண்டி ஏற்றலை. ஃபஸ்ட்டு ஏற ட்ரை பண்ணலாம், ஃப்ரெண்ட் பிரேக் இப்படி சொன்னேன், படுக்கி விட்டுருச்சு, உடலை. பட் வண்டியை கீழே நிறுத்திட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ இங்கே நீங்கள் எதுவும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டியை கீழே நிறுத்திட்டு அப்படியே நடந்து வந்தால் போதும், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. வெயிட், இப்போ ஒரு சம்பவம் வருது பாருங்கள். பசங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க, நம்ம அவங்கள கேட்சப் பண்ணால் ஓட வேண்டி இருக்கு. ஸோ ஐ எம் ரன்னிங் ரைட் நவ். உடைக்கி விடாமல் இருந்தால் சரி. ஓ மை காட் காய்ஸ், ஐ திங்க் ஒரு 300 மீட்டர் கிட்ட வந்திருப்போம்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. செமையானா நல்லா கதக்கி, ஏன்னா அப்படியே பயங்கர ஸ்டீப்பாக இருக்கா, அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன ஒன்று தான் ஃப்ரெண்டில் போய்கிட்டு இருக்காங்க, நான் தான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். செம
இதை எடுக்கடா. ஐயோ ஐயோ. நான் இதுக்கு முன்னே இந்த மலைக்கிட்ட வேறு குறிச்சி மலைன்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா அந்த மலைக்கு நான் ஏறியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக ஏற முடியலை. ஏன்னா எப்போ தீரும்னு தெரியாது. நிறைய ஏறணும், தண்ணி கூட கொண்டு போகாமல் ஏறணும். ஆனால் அது ஃபெயில் ஆகி கீழே வந்துட்டோம். ஆனால் இந்த மலை கண்டிப்பாக ஏறணும். ஏறிடுவோம், ஏறிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக. வித் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் மூவ். என்னமோ தடை போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தடை அதை உடாய் புது சரித்திரம் படை சைடு கூட சைடில் கூட கேறிட்டு சாங் வேறு என்ன அதானே நீங்கள் நினைக்கிங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ அந்த தடை பார்த்தோம்ல, அந்த இடம் வர நம்ம பைக்கை ஓட்டிகிட்டு வரலாமா. ஃபுல் ஆஃப் ரோடு. இந்த மாதிரி ஸ்டீப்பாக தான் இருக்கும். அதில் எப்படி தான் ஆஃப் ரோட் பண்ணுறதுனே தெரியல. ஆனால் வரலாமா மிஸ்டர் எக்ஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நடந்து தான் ஏறணும். அப்படி நம்ம பின்னாடி வேறு 2 பேர் ஏற வராங்க. இன்னும் ஏறிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம பின்னாடி வந்தது அத்லெட்ஸு நினைக்கிறேன். 2 பேர், ஒரு பையனும் பொண்ணும். அவங்க வேர்க்காமே போய்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே பாருங்க குளிச்சுட்டேன். நமக்குள்ளே ஒரு வெள்ளை ஆடு ஒளிஞ்சிருக்கு காய்ஸ். வெள்ளாடு இல்லைல்ல, கருப்பாடு. அங்கே பாருங்க, அவனும் ஒரு அத்லெட்டுன்னு தான் நினைக்கிறேன், மிஸ்டர் எக்ஸ். அவன் வேர்க்கலை நிறையா. guys, நல்லா முகம் கழுவுனேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அடிக்கிட்டேன். கோயில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் ஒரு வழியாக. கோயில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை, வீடியோலாம் எடுக்கலாம். நம்ம இப்போ போய்கிட்டு இருக்க இடம் வந்து இந்த மெயின் வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இப்போ வந்து ரொம்ப ஃபோகெல்லாம் இல்லை, ஏன்னா வந்து சூரியன் நல்லாவே அடிக்குது, மேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நல்லா பனிமூட்டமாக இருக்க வேண்டிய இடம். கொஞ்சம் ஃபோக் இல்லாமல் தான் இருக்குது. கொஞ்சம் அந்த வியூ பாயிண்டில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ லெட்ஸ் மூவ். ஃபோக் இருக்கா? நம்மளை மிஸ்டர் எக்ஸ் கூப்பிட்றோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ, வாங்கிறதுக்கு வாங்கோ. சாமி கும்பிட்டாச்சு, இனிமே போகலாம். ஓகே. ஓ மை காட் கைஸ், திஸ் இஸ் ஸோ குட். செம்மத்தனமாக இருக்குது. சைடில் கோவில், அந்த பக்கம்
வியூ பாயிண்ட். வாவ். ஓ மை காட், நம்ம கூட வந்த மிஸ்டர் எக்ஸ் எண்டா மோனே. என்னடா இது, എൻ്റെ പോലെ ഹെവി വ്യൂ അല്ലേ. எண்டா மோனே, என்னடா நடக்குது இங்க? வலிக்கு விழுந்தோம்னா சாவுதான். சங்கு சைட்லேயே வாங்கி வைக்க வேண்டியதான். இப்போ ஷூஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நம்ம இப்போ டேம் போய் பார்ப்போம். அண்ட் கொக்கா மக்கா வேற மாதிரி இருக்கு. ஃபைனலாக நம்ம வந்ததுக்கு ஒரு தீனி மாதிரி இருக்குது. இது ஒரு செம தீனி மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெக்கிங் இங்கே வரணும் கைஸ். அப்பப்போ ட்ரெக்கிங் எல்லாம் போய் இந்த மாதிரி வேர்த்து குளித்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த ட்ரெக்கிங்கு, இந்த நேச்சர் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா பாறைக்கு மேலே வந்தாலே ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். எந்த பாறையாக இருந்தாலும். ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்தாக்க நாங்கள் வரோம். ஆல்மோஸ்ட் வந்து 55 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வரோம். ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்க ஒரு மலையெல்லாம் வந்து இப்போ டாப்பில் நிற்கும். இவனுங்க வருங்க அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து விளாண்டுட்டு இருக்காங்கோ. காளிமலையில் மெயின் டயட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்தாவு. ஸோ சாஸ்தா கோயில் வந்து பூட்டியிருக்காங்க. அதேமாரி சின்ன சின்ன சாமிகளும் அந்த பக்கம்லாம் இருக்குது. அதேமாரி அகஸ்தியர் முனியை நம்ம பார்த்தோம். அது கழிஞ்சிட்டு நம்ம இந்த வியூ பாயிண்டில் வந்து நிற்கும். இங்கே வந்து செம்மத்தனமான வியூ கைஸ். அப்படியே சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குன்னா. இப்போது இந்த பனிமூட்டமாக இருக்கா, அதனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியலை. ஏன்னா நிறைய வாட்டர் பாடிஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறையவே இருக்கும். நான் வந்து வரும்போதே இந்த இடம் வந்து மேப்பில் பார்த்தேன். மேப்பில் ஜூம் பண்ணி பார்த்தேன். அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக அந்த கிளியராக மாசாக அப்படியே செமையாக தெரியும். அதே மாதிரி இங்கே தெரியும் கைஸ். அதேமாதிரி இங்கே தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த சூரியன் இந்த வந்துருச்சு மேலே. நாங்கள் வந்து சூரியன் சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலான்னு தான் வந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. எனிவே ஸோ இந்த சன் அப்படியே மேலே வந்துருச்சா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பனிமூட்டம்லாம் அப்படியே உருகி நமக்கு வந்து நல்ல கிளியர் வியூ கிடைக்குமா. இப்போ செம்மத்தனமாக இருக்கும். அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மரத்து பேர் என்னன்னு சொல்லுங்கடா. ஸோ கைஸ், ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இது திஸ் இஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்படியே இந்த வழிபாதையில் நடக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அனுபவம். நெக்ஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கே இருங்க, என்ன பண்ணிட்டுருக்கோம் டே. அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் இது வந்து மாசாக இருக்க போகுது. வெயிட் அண்ட்
நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு வியூ பாயிண்ட்டு அது கொஞ்சம் கீழே இருக்குது. அந்த ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை கிட்ட அந்த பாறைக்கு எண்டில் போய் ஒரு வீடியோ பண்ண போகிறோம். நான் மிஸ்டர் ஒயிட்டை கொடுத்துட்டு வந்துருக்கேன். மிஸ்டர் ஒய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. நல்லா எடுப்பாரான்னு தெரியல. பார்த்துடலாம். ஓகே. பாதையெல்லாம் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. இங்கே இருங்க, நல்லா சூப்பராக அங்கே போகிறதுக்கு பாதை போட்டு வச்சுருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஒன்றுமே தெரியலையே. காய்ஸ், நம்ம இன்னும் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கோம். பசங்க போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. செம என்ஜாய்மெண்ட் காய்ஸ். இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி கிளைமேட் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. செம கிளைமேட்டு. மஞ்சள் வெயில் மலையிலே மெல்ல மெல்ல இருளித்தே. செம்மையாக இருக்கு. ஐயோ, எங்கே போகுதுன்னே தெரியல. அந்த மாதிரி செம்மத்தனமாக இருக்குது இந்த வழி. சம்திங் டிஃப்ரெண்ட் கைஸ். இது குழியா இல்லையோ? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஏன் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அலையிறோம் அப்படின்னு? காடு நேச்சருங்க. காட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு. ஸ்பைடா கிரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைடரை பிடிச்சிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த ஸ்பைடர் போட்டல்ட்டான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் டிவியில் தான், யூடியூப்பில் பார்க்க வேண்டியதான். ஸோ நம்ம எப்போவுமே வந்து பயந்துக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் நம்ம தம்பிங்களையும் நமக்கு தெரிஞ்சவங்களையும் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி நல்ல நேச்சுரலான ப்ளேஸஸ் வந்து விசிட் பண்ணதுக்கு எப்போவுமே மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கே இந்த மாதிரி ப்ளேஸஸ் வரும்போது தான் நம்ம மைண்ட் வந்து கிளியர் ஆகும். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்ம வந்து இன்டேக் பண்ணும்போது நல்லா உடம்பு நல்லா ரிஃப்ரெஷ் ஆகும். மெயினாக வந்து இந்த டென்ஸ்டாக அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைகள் பார்ப்பாங்கள்ல, அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெக்கிங் இதெல்லாம் பண்ணணும். எனக்கு நிறைய பேர் தெரியும் அந்த மாதிரி பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட போனாலே பாசிட்டிவிட்டி இருக்கும். ஆனால் வந்து இந்த எப்போவுமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, அவங்ககிட்ட போனால் நெகட்டிவிட்டி தான் இருக்கும். ஸோ அதனால் பி பாசிட்டிவ். இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுங்கள். இந்த இடம் செம இடமா இருக்குது. அங்கே இருங்க, ஒருத்தங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. டேய், அங்கே பாம்பு இருக்கும். டேய், இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து காளிமலை அண்டு குறிச்சிமலையோட ஜங்ஷனில் நிற்கும். ஏன்னா வந்து இது வந்து குறிச்சிமலைக்கு ஏற வேண்டிய மெயின் ரூட் இது. இங்கே பாருங்கள், பாறை மட்டும்தான் இருக்குங்க. கீழே கொஞ்சம்லாம் படியெல்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம இப்போ வந்த வழி. இங்கே வந்து தமிழ்நாடு போலீஸ் இருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் இருந்துக்கிட்டு செக்யூரிட்டி பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு இது இப்போ வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஆஃப் சீசன்.
சீசன் எப்போனா அந்த மார்ச் முடிஞ்ச அந்த நேரத்தில் வந்து இந்த சீசன் டைமு. ஸோ அந்த நேரத்தில் வந்து குறிச்சி மலையில் வர்ற ரொம்ப ஆளுங்க வருவாங்கள்ல, அவங்க வந்து ரொம்ப அங்கிட்டு போகிற சான்ஸ் இருக்குது காளிமலைக்கு. அப்போ அங்கே வந்து அந்த பூஜைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்காக வந்து இங்கே வந்து எப்போவுமே போலீஸ் இருப்பாங்க. குறிச்சிமலையும் அந்த காளிமலை எல்லாமே ஒரு 3000+ ஃபீட் ஹைட்டுக்கு இருக்குது, எபோவ் சி லெவல் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து குறிச்சிமலையில் வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கே 14 to 15 குறிச்சி இருக்குது. குறிச்சினா இந்த க்ரோஸ் வந்து வழியில் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து எண்ணி நம்ம போகலாம். அண்ட் கீழே இருந்து 5 குறிச்சி ஏறுற வர கேரளா, அதுக்கப்புறம் உள்ள குறிச்செல்லாம் தமிழ்நாடு. அதாவது இந்த மலையோட பாதி கேரளா, மேலே உள்ளது தமிழ்நாடு, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. இந்த ட்ரெக்கிங்கோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் இருக்குது, இன்னும் ஏறணும். இன்னும் குறிச்சிமலை அந்த சைடில் இன்னும் ஏற வேண்டியிருக்கு. செல்ஃபி வித் அட்டை. வந்தாச்சு கைஸ். திஸ் இஸ் அமேசிங். ஃபைனலா த மெயின் குறிச்சை பார்த்துட்டோம். த மெயின் கிராஸ். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நெக்ஸ்ட்டு அப்படியே இறங்கி பார்ப்போம். செம வியூ பாயிண்ட்ஸ் கைஸ் இது. அடே என்னடா இது? Oh my god. மாதிரி இது சாதாரண வழி கிடையாது, பயங்கர ஸ்டீப்பான இடம். வலிக்கு விட்டுச்சுன்னா டமக்குன்னு விட வேண்டியதான். போகலாமா? இட்ஸ் பெஸ்ட் ஒன் ஸோ ஃபார். இதை விட இன்னொன்று வருமானு கேட்டால் தெரியலை, பார்ப்போம் எப்படின்னு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எம்கேடிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செம்மையான சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோஸ், என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ், பயங்கரமான ஒரு வ்ளாகு, பயங்கரமான ஒரு ட்ராவல் வ்ளாக்ஸு, பயங்கரமான ஒரு சம்பவங்களெல்லாம் வரும். ஸோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் மாசாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய்.
அந்த குரிஷி மேலே வந்து ஏறணும்னா நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்டில் இப்போ பார்க்கிங்களா ஒரு பாயிண்ட்டு சென்டரில் கட்டுறோம்ல இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஏறி 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 அப்படியே போனோம்னா இங்கே இருக்கு குரிஷி மேலே, இங்கே போக முடியும்.